திருக்கோவில் திருப்பணிகள் செய்ய ஊர் மக்களே எதிர்ப்பு. 16 ஆண்டுகளாக கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்ய உறுதுணையாக இருந்து வரும் திருக்கோவில் தலைவர் மீது ஊர் மக்கள் இணைந்து வழங்கிய பரபரப்பு புகார். கோவை மாவட்டம் வடவள்ளி அடுத்த லிங்கனூர் பகுதியில் பால வெள்ளாளர் சமுதாயத்தினருக்கு பாத்தியப்பட்ட திருக்கோவில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் எனும் பெயரில் இருந்து வருகிறது. இந்த திருக்கோவில் கடந்த 400 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருந்து வருகிறது. இந்த கோவிலின் தலைவராக கடந்த 16 ஆண்டுகளாக முத்துசாமி என்பவர் இருந்து வருகின்றார். இவரது தலைமையில் தற்போது கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதற்கு ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது சம்பந்தமாக ஊர் பொதுமக்களான ராமசாமி, கருப்பண்ண கவுண்டர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அருள்மிகு மாரியம்மன் மற்றும் கருப்பராயன் திருக்கோவில் கோவை வடவள்ளி லிங்கே கவுண்டன் புதூரில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு பால வெள்ளாளர் சமுதாயத்தால் கட்டப்பட்டு நிர்வாகம் செய்யப்பட்டு வரும் திருக்கோவிலாகும். தற்போது இந்த திருக்கோவில் இந்து அறநிலையத்துறையால் 6 பரம்பரை அறங்காவலர்கள் மற்றும் செயல் அலுவலர்களை கொண்டு நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் முத்துசாமி என்பவர் திருக்கோவிலின் பரம்பரை அறங்காவலராக 16 ஆண்டுகளாக தொடர்ந்து நிர்வாக பொறுப்பில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் ஏற்கனவே அருள்மிகு கருப்பராயன் திருக்கோவில் திருப்பணி செய்யும் போது திருக்கோவிலுக்கு வரும் நிதிகளை சரிவர வரவு செலவு காட்டாமல் இருப்பதாக தணிக்கை அறிக்கையில் தெரியப்பட்டுள்ளது. லிங்கனூர் ஊருக்குள் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலை திருப்பணி செய்வதாக பணிகள் தொடர்ந்து கோவிலின் கோபுரங்கள் இடிக்கப்பட்டுள்ளன. இது சம்பந்தமாக காலமாக சுவாமி தரிசனம் செய்து வரும் ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் பக்தர்களுக்கும் தெரிவிக்காமல் தன்னிச்சையாக தலைவர் மற்றும் செயல் அலுவலர் இணைந்து கோவில் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் கோரிக்கை என்னவென்றால், ஏற்கனவே கருப்பராயன் திருக்கோவிலில் முறையாக வரவு செலவு காட்டாத தலைவர் தலைமையில் திருப்பணி நடக்கக்கூடாது எனவும், திருக்கோவிலுக்கு சொந்தமாக 15 சென்ட் நிலம் உள்ளது. முத்துசாமியின் நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக தற்போது 3 சென்ட் இடம் மட்டுமே உள்ளது. மீதமுள்ள இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதை ஆய்வு செய்யாமல் செயல் அலுவலரும் ஆணையர் மற்றும் இணை ஆணையருக்கு தவறான தகவலை கொடுத்து திருக்கோவில் திருப்பணிகள் தொடரப்பட்டுள்ளது. ஆகையால் உடனடியாக நிலங்களை அளந்து முறையாக திருப்பணிகள் நடைபெறுகிறது வேண்டுமென்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏற்கனவே இது சம்பந்தமாக பரம்பரை அறங்காவல குழு தலைவர் முத்துசாமியிடம் ஊர் பொதுமக்கள் சார்பாக தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்து சமய அறநிலையத்துறையில் கோவை வடக்கு ஆய்வாளர் உதயகுமார் மற்றும் இணை ஆணையரும் அலுவலக மேலாளருமான சரணி ஆகியோர் முத்துசாமிக்கு உதவி வருவதாக தெரிகிறது. அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும்படி ஊர் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தலைமுறை இந்த ஊரில் இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த ஊர் இடம் கோயிலோட இடம் 15 சென்டில் வந்து 3 சென்ட் தான் கோயில் இடமா இருக்குது. பாக்கி 12 சென்ட் முச்சாமி என்ற தலைவர் அவர் ஆக்கிரமித்து 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் மதிப்பு. அது இது ஆக்கிரமித்து வித்துட்டாரு. அதனால வந்து இது ஒவ்வொரு பொதுமக்கள் இடிக்கிறதுக்கும் கோயிலோட இது பண்றவங்க ஆக்கிரமிக்கு பண்ண இது தகவல் இது சொல்லாமல் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தக்க நடவடிக்கை அந்த 15 சென்ட் இடத்த கோயில் ஊர் பொதுமக்களுக்கு இது பண்ணி கொடுக்குமாறு இது கேட்கிறோம். இந்த இடத்தோட மொத்த மதிப்பு எவ்வளவு? 2 கோடி ரூபா வரும். இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டவங்க எவ்வளவு பேர், எத்தனை குடும்பங்கள் இருக்கும்? இங்க எடுத்தாக்க 100 குடும்பத்துக்கு மேல இருக்காங்க. வருஷம் இங்க கோயில் வருஷம் திருவிழா நடக்குங்க. 10 வருஷமா இது தலைவர் வந்ததுல இருந்து திருவிழாவே நடக்கிறது இல்லைங்க. 10 வருஷம் 12 வருஷத்துக்கு 16 வருஷமா எதுவுமே இது பண்ணல. இவங்க தலைவர் வந்ததுல இருந்து அதுக்கு முன்னாடியே வருஷம் திருவிழா நடந்துட்டு இருந்து இவங்க இது பண்ணி காட்டுறதுக்காக எதுவுமே இது பண்ணி எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமா ஊர் மக்கள் எதுவுமே பொதுமக்கள்கிட்ட எதுவுமே தகவல் சொல்லலைங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இஷ்டம் போல இஷ்டம் போல அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணிட்டு இது நியாயப்பிரகாரம் பார்த்தா கவர்மெண்ட் டெண்டர் விட்டு தான் செய்யணும். இது அந்த மாதிரி செய்யறது இல்லைங்க. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே இந்த கோயில் இதுல எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட்டுக்கு இந்திய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்டது பாத்தியப்பட்ட கோயில். ஆனா அவங்க வந்து சுயேட்சமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, சொந்த கோயில் மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நீங்க தலைவர்கிட்ட கேட்டா எந்த ஒரு பதில் வர்றது இல்லைங்க. சரி, அதுக்காக இப்ப நம்ம என்ன தக்க நடவடிக்கை எடுக்கும். சரி, ஈவா இது பண்ணி இது நடவடிக்கை எடுக்கும்.